இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, திருவள்ளுவர் அவரோட வாழ்க்கை வரலாறு தான் பார்க்க போகிறோம். திருவள்ளுவரை பற்றி எல்லாருக்குமே தெரியும். சின்ன குழந்தைலேருந்து யார் கேட்டாலும் திருவள்ளுவர் பேரை தெரியாத ஆள் யாருமே இருக்க மாட்டாங்க. இவரை திருவள்ளுவர் கூப்பிடுவோம். அது சுருக்கமாக ஸ்டார்டிங் காலத்திலலாம் வள்ளுவர் ஓகேங்களா, இவர் பேர் சொல்லியிருக்காங்க. இவர் பேர் திருவள்ளுவர் வந்திருக்குன்னா, திருக்குறளை ஏற்றிய தமிழ் புலவர் ஓகேங்களா. திருக்குறளை இவர் தான் எழுதினார். அதனால் இவருக்கு திருவள்ளுவர் என பெயர் வச்சுருக்காங்க ஓகேங்களா. ஸோ அவரோட இமேஜ் பார்த்தோன்னா இப்படி தான் இருக்கும் ஓகேங்களா. திருவள்ளுவர் யாரும் பார்த்ததில்ல, ஜஸ்ட் ஒரு கற்பனையாக இப்படி தான் இருந்திருக்காரு சொல்லிட்டு ஓகேங்களா. இவரோட சிலையை பார்த்தோன்னா தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி அங்கே ஒரு பெரிய சிலையாகவே ஒன்று வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் அந்த சைடு போனீங்கன்னா விசிட் பண்ணி பாருங்கள். இதுலேயும் ஒரு இதுலேயும் ஃபோட்டோ இருக்கும். ஓரளவுக்கு கிளியராக இருக்கணும். நீங்கள் நேரில் பார்க்கும்போது ஸோ இன்னும் நல்லாவே உங்களுக்கு தெரியும். அந்த ஃபோட்டோ காட்டுறேன் பாருங்கள். கன்னியாகுமரியில் பார்த்தீங்கன்னா திருவள்ளுவர் சிலை ஸோ இதுமாரி தான் இருக்கும். நீங்கள் அந்த சைடு விசிட் பண்ணும்போது ஸோ போயிட்டு பாருங்கள் ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோன்னா இவருக்கு சிறப்பு பெயர்கள் என்னென்ன, இவரோட வாழ்க்கை அது எல்லாமே நம்ம பார்க்கலாம். இவரோட திருவள்ளுவர் இயற்பெயர் வாய்ந்த இடம் உறுதியாக தெரியவில்லை. இவர் எங்கே வாழ்ந்தார்னு கன்ஃபார்மாக சொல்ல முடியாது சொல்லியிருக்காங்க. சென்னை நகரில் உள்ள மயிலாப்பூரில் வாழ்ந்து வந்தார் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. தமிழ்நாடு அரசு என்ன சொல்லியிருக்குன்னா, சென்னையில் இருக்க மயிலாப்பூர் அந்த பிளேஸில் வாழ்ந்திருக்காரு ஸோ சொல்லியிருக்காங்க. இவர் எப்போ பிறந்தாருன்னா, கிறிஸ்து பிறப்பதற்கு 30 ஆண்டுகளுக்கு முன் திருவள்ளுவர் பிறந்ததாக கூறப்படுகிறது. இது எதுவுமே கன்ஃபார்ம் நியூஸ் இல்லை, ஒரு ஆவரேஜாக ஓகேங்களா சொல்லுது தான். இது கன்ஃபார்ம் நியூஸ் கிடையாது ஓகேங்களா. நெக்ஸ்ட் இவருக்கு என்னென்ன சிறப்பு பெயர்கள் இருக்குது, இவரோட நூல்கள் என்ன, அது எல்லாமே நம்ம பார்க்கலாம். ஸோ நூல்கள் பார்த்தோம்னா திருக்குறள் ஓகேங்களா. திருக்குறள் எழுதியவர் திருவள்ளுவர் ஓகேங்களா. இது யாரை கேட்டாலும் குழந்தையோட சொல்லணும் நமக்கு. அப்புறம் ஞான வெட்டியான், பஞ்சரத்னம், இதேமாரி பல நூலை எழுதியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இவருக்கு சில சிறப்பு பெயர்கள் இருக்குது. தேவர், நாயனார், தெய்வ புலவர், சென்னாபோதர், பெருநாவலர், பொய்யில் புலவர், பொய்யாமொழி புலவர், மாதனிங்கி பாங்கி, முதற் பாவலர் ஓகேங்களா. இதேமாரி சிறப்பு பெயர் திருவள்ளுவருக்கு பல பெயர் இருக்குது ஓகேங்களா. திருவள்ளுவர் திருக்குறள் எழுதினால சில புலவர்கள் திருவள்ளுவரை வாழ்த்திருக்காங்க. அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. அதுமாரி சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் பார்த்தோன்னா திருவள்ளுவர் சிலை ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்களும் சென்னை சைடு போனீங்கன்னா இதை விசிட் பண்ணலாம். அதாவது திருவள்ளுவர் யாரும் நேர்லையும் பார்க்கல, அவர் எப்போ எங்கே வாழ்ந்தார் ஸோ அதுவும் தெரியாது ஓகேங்களா. ஒரு கற்பனையாக இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. எப்போ பிறந்தார், சென்னையில் மயிலாப்பூர்னு ஒரு இடத்துல வாழ்ந்திருக்காரு, அங்கே வாழ்ந்தாருன்னு ஒரு கன்ஃபார்மாக சொல்ல ஒரு தோராயமாக தான் சொல்கிறாங்க ஓகேங்களா. நம்ம பாடப்புக்கத்தில் திருவள்ளுவர் ஓகேங்களா, அவரோட வாழ்க்கை, அவரோட எழுதிய திருக்குறள் இல்லாமல் தமிழில் எந்த ஒரு புக்கும் இருக்காது ஓகேங்களா. நிறைய திருவள்ளுவர் புக்கெலாம் லைப்ரரிலாம் இருக்குது, வாங்கி படித்து பாருங்கள். ஒவ்வொரு திருக்குறளும் ஒவ்வொரு வாழ்க்கையை நம்மளுக்கு புரிய வைக்கும் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு நல்ல இன்ஃபர்மேஷனோட பார்க்கலாம் ஓகேங்களா. திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் ஷாப்பிங் ஆப். ப்ளே ஸ்டோரில் பைமோட் ஆப்னு சர்ச் பண்ணுங்கள். ஸோ வரும், அது ரிஜிஸ்டர் பண்ணி பாருங்கள். வீட்டுக்கு தேவையான A to Z கிராசரி கிட்ட எல்லாமே குவாலிட்டியாக ஸோ வெளியே கம்பேர் பண்ணும்போது ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் கம்பேர் பண்ணும்போது ரேட்டும் ஸ்லோவாக கிடைக்கும். வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா ரெகுலராக பர்ச்சேஸ் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா. ஸோ வீட்டுக்கு தேவையான A to Z எல்லா மளிகை பொருளும் அமௌண்ட்டும் கம்மியான ரேட்டில் கொடுத்துட்ருக்காங்க ஓகேங்களா. இதை விசிட் பண்ண நினச்சா ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு பைமோட் சர்ச் பண்ணுங்கள், ஷாப்பிங் சர்ச் பண்ணுங்கள்.
அதில் உங்களோட கான்டாக்ட் டீட்டெயிலெலாம் கேட்கும். ஸோ உங்களோட டீட்டெயிலாம் கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் ப்ராடக்ட்டோட ப்ரைஸ்லாம். ஸோ கம்மியாக தான் இருக்கும். வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ.